மாலை தொடணும். ஓகே. கூட அவரை தான் சொல்லிட்டு வந்தேன். எப்படி எல்லாம் செட்டில் இருக்கணும், பெரியவங்க எல்லாம் யார் இதில் விட முன்னாடி ஆக்ட் பண்ணவங்களுக்கு எல்லாம் கூட கேஆர் ராமசாமி அவ்வளோ இருக்கிறாங்க. 3 கூட கேஆர் ராமசாமி. இப்போ இருக்கிறவங்களுக்கு யார் என்னன்னு தெரிய வேண்டிய அவசியமே இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு ஆள் இதே தெய்வம் ஆசான் 8வது வள்ளல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 37வது நினைவு நாள் என்று அவர் இன்னும் யாரும் மறக்கவில்லை. இன்னும் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறார். என்னை அறிமுகப்படுத்தியவர். இன்று வரைக்கும் புரட்சி தலைவர் ரசிகர்களால் எம்ஜிஆர் லதா என்று அறியப்படுகிறவள். அதற்கு அவரை எல்லா புகழுக்கும் அவரே காரணம். இன்னும் அவரை மறக்கவில்லை. எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு இப்போ வரும்போது கூட அவரோட பாட்டுங்க, அவர் ஃபோட்டோ வச்சு சாதாரணமாக அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லாருமே அவரை கொண்டாடுறாங்க. இந்த உலகம் உள்ளளவும் அவர் புகழ் நீடிக்கும். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். புரட்சி தலைவரின் அவர் மேல் அன்பும் பாசமும் வைத்திருக்கிற ரசிக பெருமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் எல்லோருக்கும் முதற்கது வணக்கம். அவரோடு நடித்தது, அவரோடு கூட பழகியது, அதுவும் நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து சென்ட்ரல் ஸ்டுடியோன்ற கோயம்புத்தூரில் நாங்கள் ஆரம்பித்த காலகட்டத்தில் அண்ணன் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் நான் ராணின்ற படத்தில் அப்போ தான் அறிமுகமானேன். ஸோ அந்த காலத்திலேருந்து நான் அண்ணனோட கூட இருந்து பல நல்ல விஷயங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. முதல்ல ரசிகர்கள்கிட்ட என்ன மாதிரி நாங்கள் பழகணும், என்ன மாதிரி நடந்துக்கணும், அவங்கள எந்த விதத்துலேயும் எந்த நேரத்துலேயும் முகத்தை சுழிச்சு காமிக்கக்கூடாது. அவங்க என்ன கேட்டாலும் அது அழகாக பதில் சொல்லணும். அதே மாதிரி சினிமாவில் நம்ம எந்த அளவுக்கு அக்கறையாக இருக்கணும், என்ன மாதிரி பண்ணணும், இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னுடைய அண்ணன் புரட்சி தலைவர் தான். அவருடைய பேரும் புகழும் இன்னைக்கு இல்லை, இனி எத்தனை கோடி வருஷங்களானாலும் அது நிலைத்து நிற்கும். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. திரும்பல தலைவர் விஜயன் தலைவர். ஆமாம், தலைவர் சகோதரி. ஆமாம், கரெக்டாக சரியா இருக்கா? கரெக்டாக இருக்கு. அப்படியே இருக்கும். புனசேரா கொடு, புக்கை கொடு கையில். அவங்க கையில் வச்சுருக்காங்க. அப்படி கொடுத்தாங்க. இங்கே பாரு அம்மா கையிலையும் அங்கேயும் கொடு. அவங்க இல்லைம்மா, அம்மா மறைக்காமல் அவங்க மறைக்காமல் அவங்கள மறைக்காம. ரைட். அவ்வளோ. ஓகே. சினிமாவிலேயே இன்னைக்கு காலையில் ஓடிட்டு 2 ஆர்டிஸ்ட் தான். அண்ணன் கூட தங்கச்சி ஹீரோயின் கடைசி வரைக்கும் பண்ணாது. சாரதா ஒன்று, நான் ஒன்று. சாரதாவும் ஒரே ஒரு படத்தில் அவ தங்கச்சி, நான் கலையரசி தான். அதுக்கப்புறம் நான் கூட நிறைய ஆக்ட் பண்ணேன். பட் தங்கையை ஆக்ட் பண்ணது கலையரசி. அந்த பொண்ணு பேரும் மகாதேவி. இல்லை, இப்போ டிஜிட்டல்ல அப்படி பண்றோம், பாகுபலி பண்றோம், அதுக்கு நாங்கள கலையரசியில ஃப்ளையிங் சாசர் வெறும் சாதாரண கேமரா வச்சு அவ்வளோ அழகா பண்ணாங்க. பெரிய அக்கா மாடியில சுற்றி இருக்காங்க அதுல அந்த படத்துல. கொஞ்சம் பின்னாடி வாங்க. ஓகே. ஆனால் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துறேன். தெரியாமல் இருந்தவர் எம்ஜிஆர் படம் பார்த்து அப்படியே எடுக்க. அப்படியே பிடிக்கவா? அப்படியே பிடிக்கவா? இது எப்படி அப்படியே பிடிக்கணுமா? வீடியோ தானே ஓடுது. சரி, எடுக்கலையா? அதே நான் எடுத்துருவேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகே. கவிதா அவங்களுக்கு போட்டோ அனுப்பிச்சா அவ்வளோ சந்தோஷம்.
ஓகேங்க. எதுல வரப்போகுது? தமிழ் சேனல் சென்னை சரிங்க, நான் வரேன். ஓகே மேடம், வாங்க நான் அப்புறம் வண்டி வந்திருக்கு. ஓகே மேடம், எடுத்துக்கலாம். வாங்க வாங்க. நான் ஒரே விட்டுடுங்க சார். வாங்குற மாதிரி ஒன்று மாத்திட்டீங்க போல இருக்கு. கனரா பேங்க்ல இருந்து கனரா பேங்க் ஓகே Thank you.